ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உனக்காக உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறாய்? என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று நீ என்னிடம் கேட்பது, என் கண்ணை பார்ப்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. சாயப்பா, எத்தனை காலம்தான் எனக்கு இந்த துன்பமும் கவலையும் என்று உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே, உன்னுடைய துன்பங்களும் கவலைகளும் போராட்டங்களும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ கலங்குகிறாய்? என்னை மீறி, உன் அப்பாவை மீறி உன் வாழ்வில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை கூற வேண்டும். கேட்காமல் சென்று விடாதே. கவனமோடு நம்பிக்கையோடு கேள். உனக்கானது என்னிடம் உள்ளது. உன்னுடைய அப்பா எப்பொழுதும் சாய் பக்தர்களின் அடிமையாகத்தான் இருக்கிறேன். அதை நிரூபிப்பதற்காக நான் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய போராட்ட காலம் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என் மேல் நீ வைத்த நம்பிக்கை எல்லாமே வீண் போகிவிடாது. வீணாக நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய மனதில் நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை என் குழந்தையே? இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்களே தவிர அவர்கள் மனமோ எப்பொழுதும் ஒன்றை முழுமையாய் நம்ப விடாமல் வேடிக்கை காட்டிக்கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கையை எப்படி முழுமையாக நம்புவது? நம்பிக்கையின் பாதையில் எப்படி நடை போடுவது என்ற ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்கிறேன். கவனமாக கேள். நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. அனைத்தும் உன் வசமாகும். இன்றைய உலகில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், மனிதர்கள் சமயம் என்பதை வரையறுக்கப்பட்ட சில நம்பிக்கைகளின் தொகுப்பாக பார்க்கத் தொடங்கிவிட்டார்கள். நிரந்தரமானவர் இல்லை என்பதையும், இன்று வந்து நாளை போகிறவர் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால், நாம் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாதவர் என்பதையும், இன்று வந்தோம் நாளை போகப் போகிறோம் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்பிக்கையை உணரத் துவங்கலாம். இதுதான் முதல் பணி. ஒரு பக்தருக்கு செய்வதற்கான நிழல் முறைகள் ஏதுமே இல்லை. நமக்கென்று ஒரு செயல் திட்டமும் கடவுளுக்கென வேறொரு செயல் திட்டமும் இருந்தால் இருவரும் எதிரெதிர் திசையில் போகிறோம் என்றுதான் அர்த்தம். ஆனால் எதிர் திசையில் போனாலும் கடவுளை சென்றடைய வேண்டுமென எதிர்பார்க்கும் போதுதான் சிக்கல் முதலாக துவங்குகிறது. நிறைய பேர் நம்பிக்கை என்ற பெயரில் இறைவனுடன் சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். கடவுளே, எனக்கு இதை செயல்படுத்துங்கள், என் வாழ்க்கையில் இதை நடத்த செய்யுங்கள், நான் உங்களுக்கு இதை திருப்பி தருகிறேன் என்று சில ஒப்பந்தங்களை இறைவனோடு போட்டுக்கொள்கிறார்கள். அத்தகைய ஒப்பந்தங்களை மனிதர்களுடன் மேற்கொண்டு பார்த்தால் எந்த மனிதருமே இதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் கணிப்பில் கடவுள் என்பவர் இத்தகைய ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொள்கிறார் என்று நாமே நினைத்து கொண்டு அத்தகைய ஒப்பந்தங்களை இறைவனோடு போட்டுக்கொண்டிருப்பதன் பெயர் நம்பிக்கை அல்ல. இது ஒரு முட்டாள்தனமான செயல்தான். இது பெயர் பக்தியும் அல்ல, வெறும் ஏமாற்று வேலைதான். இந்த முட்டாள்தனமான செயலை இறைவனோடு நீ செய்யும் ஒப்பந்தத்தை போடாமல் இருப்பதே மிக மிக நல்லது. என் அன்பு குழந்தையே, நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால், நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால், கேட்டது அனைத்தும் கிடைக்கப்பட்டு நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால், முதலில் உடலையும் மனதையும் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். வேறு வழியே இல்லை. இதற்காக நாம் இடைவிடாமல் வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது
ஆறுதலை தரலாம், ஆறுதலை வேண்டுமானால் தரலாம். ஆனால் அதை நம்பிக்கை என்று சொல்லவே கூடாது. முழுமையாக நம்பிக்கையின் பாதையில் நடையிட வேண்டுமென்றால் சிறு குழந்தையின் வெகுளியான மனோபாவம் எப்படி இருக்குமோ அதை முதலில் நம் மனதில் கொண்டு வர வேண்டும். உன்னிடம் எப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட்டு போனாலே வாழ்வு சிறப்பாகும். நம்பிக்கையோடு எது நடந்தாலும் எனக்காக இறைவன் அதை கொடுப்பார், எனக்கு கொடுப்பது அனைத்தும் இறைவன் கையால் தான் வருகிறது, எனக்கு நடப்பது அனைத்தும் இறைவனின் ஆசிர்வாதத்தால் நடக்கிறது என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு வாழ்வில் வாழ்ந்தால் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். ஏமாற்றம் உள்ளதாக இருக்கவே இருக்காது. கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. கவலைப்பட்டு உன்னையே நீ உருக்கிக் கொள்கிறாயே தவிர வேறு எதுவுமே மாற்றம் நிகழ்ந்ததே இல்லை. கவலைப்படுவதால் எதுவுமே நிகழப்போவதும் அல்ல. கவலைப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நடப்பது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் பாபாவுக்காக விரதமிருக்கிறேன், இறைவனுக்காக விரதமிருக்கிறேன் என்று உன்னையே நீ வருத்தி கொள்ளவே வேண்டாம். ஒரே ஒரு முறை பாபா சாயிநாதரே என்று சொன்னாலே போதும். உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு வழங்குவேன். உன்னை தேடி பிடித்து உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே நடக்கவில்லை, எனக்கு யாருமே உதவவே இல்லை என்று நீ சொல்லுவதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது உனக்கு? ஒரே நொடியில் அனைத்தையும் மாற்றியமைக்கும் வல்லமை என்னிடம் இருந்தாலும் கூட உன் கர்ம வினைகளுக்காக நீ சற்று பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். உன் கர்ம வினைகளை, நீ செய்த பாவ புண்ணியத்தை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் வேதனையும் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதிகமாக கஷ்டப்படுகிறோமே என்று வருந்தாதே. உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்று நிம்மதி பெருமூச்சு விடு. இரவு சூழ்ந்தவுடனேயே, இரவு வந்தவுடனேயே ஆதவன் தோன்றுவதில்லைதானே? ஆனால் சூரியன் அந்த ஆதவன் வராமலையா போய்விடுகிறார்? அதுபோலத்தான் வாழ்க்கையில் இரவு போல பல துன்பங்கள், பல வேதனைகள், பல போராட்டமான சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் கூட ஆதவன் ஒளிர்வது போல நிச்சயமாக உன்னை சூழ்ந்த இருளெல்லாம் கரைந்து போகும். வெளிச்சம் உன் வாழ்க்கைக்காக உன்னிடம் பேசுபவர்களிடம் நம்பிக்கையோடு தவறுதான் என்பதை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய். தேவை என்று தேவையான சிலவற்றை உன்னை சுற்றி எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விடாமல் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்திருக்காதே. கவனிக்காமல் அதை
ஏற்றுக்கொண்டே இரு. மொத்த உலகமும் அழியாது என்று சொன்னாலும் என்னால் முடியும் என்று ஏதோ ஒரு குரல் விட்டேன் சாயிநாதரே. அந்த குரலோடு நடிப்பதை எவருமே இல்லை என்று புலம்பாதைக்கும் சொல் அடிகளும் நான் உன்னை காஷ்டப்பட்டு விட்டேன் சாயிநாதரே என்று காய்ச்சியோடு விடாதே. மரணம் வாழ்க்கையில் படுத்து விடாதே. அளவோடு நம்பிக்கையை நீ பயப்படாதே. முடிந்தது அவர்களும் பார்வதுகளை மாற்றாக்களை உணர்கிறார்கள். உனது நலனில் ஏமாறாமல் சோழர்களாம் நம்பிக்கையோடு இனியும் பார்வையோடு உன் நலனை வைத்தது உண்டான தோல்விகளையும் தொடங்கினாலும் உலகங்களால் மட்டுமே மனசாக வலிக்க முடியாது என்று அனுபவிக்கிறதே சாய்நாதரே. எவர் உன்னை நிராகரித்தாலும் எவர் உன்னை பேசினாலும் எவர் உன்னை எதிர்ப்பதாலும் நான் எப்பொழுதும் அப்படியாப்பட்டவர்களும் கேட்காமலும் உள்ளங்களும் மனவாழ்வில் தோல்வியாமல் அநேகமான ஒரு நிகழ்வு தோற்றவும் செய்யலாம். ஆனால் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக் கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றியாகவே அமையும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற
எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த உனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. உன் சாயப்பாவின் ஆட்டம் துவங்குகிறது. உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்ய போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு.
தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். பின் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய காத்திருப்புக்கான அர்த்தமும் உனக்கு புரிய போகிறது. பக்தி என்னும் வேரை ஆழமாக உன் மனதில் பதிய வைத்திருக்கிறாய். அது நம்பிக்கை என்னும் தண்ணீரை ஊற்றி ஊற்றி விருட்சமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் கிளைகளாக உருவெடுத்து உன் வாழ்க்கை சந்தோஷம் என்னும் பாதையில் நல்ல விருட்சமாக வளர்ந்து நிற்க வைப்பேன். உன் சாயிநாதர். கண்மணியே, உன் சாயப்பா இருப்பது நீ விரும்பிய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். குழந்தையே, உன் வாழ்வில் ஒளியேற்றிவிட்டேன். இனி நடக்கப் போவதைப் பார். நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். ஆச்சரியத்தால் திக்குமுக்காடப் போகிறாய். இது சத்தியமான வாக்கு. என்னுடைய வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் சத்தியமான வாக்கைதான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இனி நடக்கப் போவதை மட்டும் பார். ஆச்சரியம், அதிசயம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். நீயே என்னுடைய பாசமான குழந்தை. நீதான் எனக்கு உயிரும் கூட. நீதான் எனக்கு உற்றார் உறவினர். அனைத்துமாக நீதான் இருக்கிறாய். நீயே எல்லாமுமாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை வாரி வாரி தந்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் வருத்தப்பட்டும் கண்ணீரை வீணாக்கிக் கொண்டும் இருக்காதே. உனக்கு வேண்டியவற்றை கொடுக்கத்தான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்வில் ஒளியை ஏற்றிவிட்டேன். அது பெரும் ஜோதியாய் நின்று எரியும் எப்பொழுதும் உன் வாழ்வில். இனி நடக்கப் போவும் மட்டும் பார். அதிசயம் உன் வாழ்வில் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும். அதற்கு சாயப்பா நானே பொறுப்பு. எப்பொழுதும் என் பிள்ளைகளை சுற்றியே என்னுடைய ஆன்மாவும் மூச்சும் உலா வந்து கொண்டே இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எந்த கெடுதலோ துன்பமோ உன்னை நெருங்கவும் விடமாட்டேன், உன்னை தீண்டவும் விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது துன்பத்தில் பிடியிலேயே உன்னை சிக்க வைத்து நான் எப்படி பொறுமையாக இருப்பேன் என்று நினைக்கிறாய்? நிச்சயமாக இருக்க மாட்டேன். உன்னை துன்பத்திலிருந்து விடுவிப்பேன். உனக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் ஒளியையும் ஏற்றிவிட்டேன். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார். பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். இது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். வசந்தங்கள் இனி உன் வாழ்வில் வளர்ப்பிறையாய் வளரத் தொடங்கும். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நிறைய நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே. இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன்.
என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கிளியும் பொழுது, உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். உன் மனதில் 1000 வலி இருந்த போதிலும், 1000 சோகம் இருந்த போதிலும், என் வலியை துடைக்க என் சாயப்பா வருவார், என் விதியை மாற்ற என் அப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் நம்பிக்கை வீண் போகவில்லை குழந்தையே. உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய்? உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றி அடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார், எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும், இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள்.
கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக செய்தே தீருவேன்.